இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க லேண்டு இல்ல ஏதாவது ஒரு கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இடம் வாங்க போனா வாங்கினதுக்கு அப்புறமா ஐயோ இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு ஆனா டைட்டில் கிளியரா இல்ல, புரோக்கர் சொன்னாரு நான் வாங்கினேன் அது அவரோட இடமே இல்லை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளை முக்கியமா இந்த லேண்டு வாங்குறதுல தான் அதிகமான பிரச்சனைகள் வருது. இது அடிக்கடி இந்த கேள்விகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்காங்க, திரும்ப இந்த பிரச்சனைக்குள்ளதான் வர்றாங்க. சோ அது சம்பந்தமானதான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்தாதான் நமக்கு 100% இது புரியும். ஏன்னா முதல் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் சொல்லி அஞ்சாவது ஸ்டெப் பார்க்கலன்னா இந்த ஆறாவது ஸ்டெப்ல தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அதோட கோர்வையா சீக்வன்ஷியலா வரும். அதனால முழுசா அந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு அதுக்குண்டான கமெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். சார், ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்னென்னலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்? அது லோக்கலில் இருக்கிறவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்லை நான் வெளியூர்காரன் நான் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னு நினைக்கிறவனுக்கோ ஏதாவது வித்தியாசம் வேறுபாடெல்லாம் இருக்குதா? ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் நிறைய இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பொதுவாக ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா அந்த நகல் ஃபுல்லாக வாங்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கணும். வாங்கி அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டுக்கு உண்டான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இப்போ வரைக்கும் உள்ள குறைஞ்சபட்சம் 30 வருஷத்துக்கு உண்டான அந்த எந்தெந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து, ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்கும். ஒரே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காது. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்றது 3 ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக பிரியும். ஒரு பகுதியை ரொம்ப வளர 2-3 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறும். நிறைய பேர் என்ன தெரியாமல் ஒரே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்து இதில் இல்லை அதில் இல்லை ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அப்படி இல்லை. இது எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணாங்களோ அந்தந்த இடத்துல தான் நம்ம ஈஸி போட்டு பார்க்க முடியும். அந்த இடத்துல ஈஸி போட்டு பார்த்தா தான் வரும். இப்போ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 91 மேலே தான் அந்த கம்ப்யூட்டரை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் உறுதியாக மேனுவல் ஈஸி நீங்கள் போடணும். ஈஸியை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வொகேட்டை கொடுக்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேபி அவங்க பார்ப்பாங்க, இல்லை பார்க்காம கூட கடைசி 25 வருஷத்தை பார்த்தாங்கன்னா தெரியாது. அதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி மோசடி நடந்ததுன்னா தெரியாது. அதனால முதல்ல இந்த டீட்டெயிலாம் முதல்ல கொடுக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா செக் பண்ணி கடைசியில் இப்போ உரிமைதாரர் தான் வச்சிருக்காரா இல்ல நடுவில் எத்தனை பேருக்கு வித்திருக்காங்க. ஏன்னா சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளு ஒரே இடத்த 4 பேர் கூட வித்திருக்கிறது கூட சம்பவங்கள்ல நிறைய இருக்கு. அதனால 4ல் ஒரு ஆள் தானே நானும் வாங்கிட்டேன் அப்படி நானும் ஒரு பையர்னு போய் 4 பேரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால இதை முழுக்க ஒரு அட்வொகேட்டை வச்சு பார்க்க வேண்டியது அவங்களோட கடமை. சார், இப்போ இந்த ஈஸி பார்க்கறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா சிவில் கேஸும் கிரிமினல் கேஸும் ஒன்று. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயே 2 விதமான விசாரிக்கிற இடம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அட்வொகேட்னா சும்மா ஒரு ஜூனியர் அட்வொகேட் பார்த்து அவர் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்காரு இவருக்கே பார்க்க தெரியும் அப்படின்னு பாக்குறது சிறந்ததா, இல்ல இந்த லேண்ட் எல்லாம் பாக்குற அனுபவம் உள்ளவரை பாக்குறது சிறந்ததா? பொதுவாகவே ஜூனியர் சீனியர்னு அப்படி பாகுபாடு இல்லை. பல நேரங்களில் ஒரு ஜூனியர் அட்வொகேட் ஈஸியா ஒரு விஷயத்தை ஷார்ப்பா கண்டுபிடிச்சிடுறாங்க. சீனியர் அட்வொகேட் ஒரு சில நேரம் கவனக்குறைவும் இருக்கு, இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு. நம்ம அதனால சீனியர் ஜூனியர் இந்த இடத்துல பிரிச்சு பார்க்க வேண்டாம். பட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த ஈஸியில லோன் ஏதாவது இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் வராது. ஓகே, மார்ட்கேஜ், அன்ரெஜிஸ்டர்ட் மார்ட்கேஜ் அது வராது. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு சில சேல் என்ட்ரி கூட வராம போறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. நார்மலா பாத்தீங்கன்னா அந்த ஈஸிலையும் அதெல்லாம் வராம போய் இருக்கிறது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணி அதை பார்த்து, சப்போஸ் சேல் டீடே கையில இருக்காது, சேல் டீடை மட்டும் கையில கொடுத்து ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, மார்ட்கேஜ் பண்ணிருப்பாரு. இங்க அந்த நேரத்துல அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம உன்னிப்பா கவனிச்சு இதுல வேற ஏதாவது வழக்குகள் எதுவும் இருக்கா, இந்த நிலத்தின் மேல ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு கோர்ட்ல சர்ச் பண்ணணும். அந்த கேஸை போட்டு அந்த சம்பந்தப்பட்ட நம்பர் எல்லாம் போட்டு அதை சர்ச் பண்ணுறக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிலாம் உண்டு. ஸோ வழக்கு ஏதாவது பதிவு பண்ணியிருந்தா இப்போ நிறைய கேஸ் அப்படிதான் எல்லாம் ஈஸியில் கரெக்டாக இருக்கு. ஆனால் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள, இல்லை ஒருத்தர் வேற யாருக்கோ ஒருத்தருக்கு வித்துட்டான் அப்படின்றது இருக்கும். அப்புறம் பொசஷனில் வேற ஒரு ஆள் இருப்பார். அதனால முக்கியமாக அதை பார்க்கணும். ஸோ வேற எதுவும் கேஸ் பெண்டிங் இருக்கா, இல்லை ஏதாவது அன்ரெஜிஸ்டர்ட் மார்ட்கேஜ், அன்ரெஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட் எதுவும் இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக அதில் செக் பண்ணணும். சார், பொதுவாக ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னா செல்லர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கிட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கணும்? பொதுவாக அவர் பேரில் இருக்கணும், இல்லைனா அவர் ஒன் ஆஃப் த லீகல் ஹையராக இருக்கணும். அதாவது ஒன் ஆஃப் த வாரிசுதாரராக இருக்கணும். அதில் அவர் பேரில் அந்த டீடு இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ண வேண்டியது ஒரு கடமை. யாரோ ஒரு பையர் இருக்காரு, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, புரோக்கர் சொன்னாரு, சொந்தக்காரங்க சொன்னாங்க, அமெரிக்காவில் இருக்காரு, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க உறவுக்காரங்க இருக்காங்க, ஊர்காரங்க இருக்காங்க அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது. யாரு அந்த சேல் டீட்ல யாருடைய பேர் இருக்கோ அதை முதல்ல அவர் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது ஆன்சிஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரிஜினல் கடமை. அது ஆன்சிஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டினா யாருக்கு போகுது என்ன ஏது அப்படின்றது நமக்கு அடுத்து நம்ம பார்க்கணும். லீகல் ஏர். ரெண்டாவது செல்ஃப் அக்யூர்ட்னா அதுல பர்டிகுலர்லி இவர் காசு கொடுத்து வாங்கினாரா, கிஃப்டா வந்ததா, செட்டில்மெண்டா வந்ததா, இல்ல
வேற ஏதாவது பங்கு பிரிக்கும் போது இல்ல எக்ஸ்சேஞ்சில் ஒரு இடம் இந்த இடம் நீ கொடுத்துக்கோ அப்படின்னு வந்ததா, இல்ல அரசாங்கம் இனாமா கொடுத்தாங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு பஞ்சமி நிலம் மாதிரி அரசாங்கம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் அதுவான்றதை கிளியரா பார்த்து வாங்கணும். இது தவிர வேற சிலதெல்லாம் இருக்கு, உயில் எழுதுறது, செட்டில்மெண்ட் எழுதுறது, இந்த மாதிரி எழுதி அதுல எதுவும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. போலியாவே உயில் எழுதிருந்தாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? அதனால அதெல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணி கண்டிப்பா பார்த்தாதான் இது வந்து சேஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் 100% கிடையாது, ஒரு 90%. ஓகே, அதனால கரையோட அவங்க பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டோமே முடிஞ்சு போச்சு ரைட் இவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்படின்னா அது வந்து முழுக்க தவறாக தான் மாறும் எதிர்காலத்தில். சார் நிறைய இடங்கள்ல விற்கும்போது அந்த கைட்லைன் வேல்யூக்கும் சேல் வேல்யூக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் சொல்லும்போது கைட்லைன் வேல்யூ ஒரு 5 லட்சமா இருக்கலாம், ஆனா அவங்க விற்கிறத சொல்றது 40 லட்சமா இருக்கும். அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதுல ஏதாவது ட்ராப் இருக்குங்க சார்? கண்டிப்பா அது வந்து கைட்லைன் வேல்யூ ஒரு ரூதாரணத்துக்கு வந்து 5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வேல்யூ 50 லட்ச ரூபா. ஓகே, ஸோ அரசாங்கம் நிர்ணயிச்சது இந்த விலை. அதனால மிச்சத்துக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பெரும்பாலானோர் கேஷாக கொடுப்பாங்க. முழுக்க அது கருப்பு பணம். அதுக்கு பேர் கருப்பு பணம்னு பேர். நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தான் வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும், உங்களுக்கு பேங்க்ல தான் இருக்கும். உங்களை என்ன சொல்லுவாங்க, பிளாக்ல கொடுங்க, ஒயிட்ல கொடுங்க அப்படின்வாங்க. இது யாருக்கு வந்து பலன் போய் சேரும்னா கணக்கில் வராத இன்கம் டாக்ஸ் போகாது. ஓகே, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுத்து தான் இதை வாங்குனீங்கன்றதுக்கு தாட்சி கிடையாது. முக்கியமா இது வந்து என்ஆர்ஐ நீங்க யோசிச்சு பார்க்கணும். எப்போதுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்குறாங்க, முழுக்க இது எல்லாமே அக்கௌண்ட்ல உள்ள பணம். அந்த அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை கருப்பு பணமா மாத்துவாங்க. நிறைய பேர் கருப்பு பணத்தை தான் இந்த ஒயிட் மணியா மாத்துவாங்க. இப்போ இப்படி மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. யாராருக்கெல்லாம் வந்து இது பொருந்தும் அப்படின்னா, நீங்க வந்து இன்கம் டாக்ஸை கட்டாம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கேஷா வாங்குறது, பேலன்ஸ் இதா வாங்குறது, இவ்வளவுதான் நான் வாங்கினேன் அப்படின்றது, மற்றதெல்லாம் வந்து அப்படியே வெறும் பணத்தை வச்சு அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டாக்ஸ் கட்டாம. கிட்டத்தட்ட அதனால அவங்களுக்கு வந்து 10ல இருந்து 25%, 30% கூட மிஞ்சும். அது வந்து என்னைக்குமே கொஞ்சம் ஆபத்தானது தான். அது என்னைக்காவது ஒரு நாள் அது கிரிமினல் குற்றமா மாறி இந்த மாதிரி தவறு செய்யும் போது நம்ம குற்றவாளியா மாறி ஜெயிலுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டே அன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பதட்டத்தில் நிறைய பேர் தேவையான ப்ரூஃப் எடுத்துட்டு போகாம ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டே அன்னைக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் கவனமா இருக்கணும், என்னென்ன ப்ரூஃப்லாம் வச்சிருக்கணும் சார்? பொதுவாக எல்லா ஐடி ப்ரூஃப் என்னென்னலாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த அவசரமாக இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க, அந்த இடத்துல கையெழுத்து போடுங்க, நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் இருப்பா, ஒரு மணி நேரம் ஆகட்டும், நான் மொத்தமாக படித்து எல்லாத்தையும் மொத்தமாக கூட வேறு எதுலையும் கையெழுத்து போடணுமா அப்படின்னு கேட்கணும். ஒன்று இதை விட உத்தமமான என்னென்னா, முன்னாடி நாளே எனக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து தயாராக வச்சிடணும். எல்லாத்தையும் நான் செக் பண்ணிடுவேன். செக் பண்ணி முன்னாடியே நான் கையெழுத்து போட்டு வச்சிருவேன். நீ கடைசி நிமிஷத்தில் கையெழுத்து போட்டா பேனாவே எடுத்துட்டு போகாதீங்க. கடைசி நிமிஷத்தில் அதெல்லாம் முடியாது, நான் வந்து முழுசா படிச்சுட்டு தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லுங்க. என்ன அவசரமா இருந்தாலும், ஏன்னா அந்த இடத்துல தான் ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் நீங்க வந்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல கையெழுத்து வாங்கினாங்கன்னா ஜெயிலுக்கு போறது அவங்க இல்லை, சொல்லிட்டு அவன் போயிடும், அவன் யாருன்னே தெரியாது. 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மோசடி பண்ணீங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு வாங்கினவனோ வித்தவனோ தான் போக வேண்டியிருக்கும். அதனால 2 பேருமே, வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி, கடைசி நிமிஷம் கையெழுத்தை வந்து அவாய்ட் பண்ணோம். கடைசி நிமிஷத்தில் கையெழுத்து போடவே கூடாது. முன்கூட்டியே படித்து, இல்லை நமக்கு தெரியலன்னா விவரமானவங்களை யாராவது கூட வச்சுக்கிட்டு அது செய்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம 5 ரூபா 10,000 5000 10,000ன்னு நம்ம வந்து எதையாவது மிச்சம் பண்ணலாம், நமக்கு இவங்க தேவையில்லை அவங்க தேவையில்லை அப்படின்னு பண்ணும்போது கடைசியில் மிக பெரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஆகிறதும், மன நஷ்டம், மான நஷ்டம், பண நஷ்டம், எல்லா நஷ்டம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. இதெல்லாம் பண்ணால் ஒரு பிரச்சனையுமே வராது. வராமல் நீங்கள் அழகாக எடுத்துக்கொண்டு போகலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. நம்பர் 1 எடுத்துக்கிட்டா, செல்லர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணக்கூடாது. நம்பர் 2, ஐடி ப்ரூஃப் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, பழைய ஃபோட்டோ இருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்கும், ஆனால் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரிஜினலும் இந்த டூப்ளிகேட்டும் ஒன்றா இருக்கா, அதாவது டூப்ளிகேட்னா இந்த ஜெராக்ஸ் காப்பி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி, அந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பர்ட்டி எந்த வலதுல என்ன இருக்குது, இடத்துல என்ன இருக்குது, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஈவன் அட்வொகேட் பார்த்துருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கணும். 2வது, விட்னஸ். யாரோ ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கலாம் பண்ணக்கூடாது. விட்னஸ் யாருன்னா, ஒரு 2 பேர் விற்கிறவங்க, 2 பேர் வாங்குறவங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க, முடிஞ்சா 2 பேருடைய அந்த புரோக்கர்ஸ், அவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்து பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது. அத்தனை பேர் நம்ம கூட துணைக்கி நிற்பாங்க பிரச்சனை இல்லாமல். சார், பொதுவாக ஒரு வழக்கறிஞராக எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் வரும், ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல காமனாக இவங்க தான் எங்கள்கிட்ட வழக்குன்னே வருவாங்க அப்படின்னா அது என்னென்ன இடம் சார்? மொத்தம் 5 இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது. 1, ஃபேக் பட்டா வந்து அதில் பெருசாக சீல் அதெல்லாம் இப்போ எல்லாம் ஆன்லைன் பட்டா தானே, அதனால யார் வேணால் அதை டைப் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ பட்டான்னு ஒன்று இருந்ததுன்னா பட்டா இருக்கு ரைட் ஓகே அப்படின்லாம் கிடையாது. அந்த பட்டாவை ரெவென்யூ ரெக்கார்டில் வச்சு நம்ம செக் பண்ணோம். இதில் நம்பர் 1. நம்பர் 2, இந்த பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறாங்க பாருங்க. பவர் ஆஃப் அட்டானி அப்படிதான் 2012க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்ட்லாம் இருக்கும், இப்போ ரெஜிஸ்டர்டும் இருக்கும். ஆனால் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா, எதுக்காக பவர் கொடுத்துருக்காங்க, அந்த பவர்
வந்து விற்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் கேஸ் நடத்துக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு வந்து விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் வித்து முடுவாங்க ஒரு சில பேர். ஏன்னா கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தவங்க, அப்போ வந்து எனக்கு பவர் கொடுத்துருப்பா, நான் வந்து பவரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க, அதையும் வித்துருவாங்க. ஸோ அந்த நேரங்களில் யார் ஓனரோ அவங்கள பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் லீகல் ஹையர். இப்போ நான் ஒரே பையங்க, இல்லை எங்கள் வீட்டில் 2 பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துருவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இடத்துல எத்தனை பேர் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டை பார்த்து அந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் ஒரிஜினலானு திருப்பி ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் வந்து செக் பண்ணி தான் பண்ணணும். அப்புறம் அடுத்து 4வது வந்து முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுவாங்க. இப்போ சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு, சுப்பிரமணி சன் ஆஃப் வேல்முருகன் அப்படின்னா எந்த சுப்பிரமணி எந்த வேல்முருகன் தெரியாது. அப்போ அந்த ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஆட்கள் எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக செக் பண்ணணும். ஏன்னா அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு அவர் பேர் சுப்பிரமணியா தான் இருக்கும், ஆனால் வேற ஒரு சுப்பிரமணி வந்து உங்களுக்கு கையெழுத்து போடுறாருன்னா நமக்கு தெரியாம போயிடும். அதையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இது இல்லாமல் கடைசியாக இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒரே ப்ராப்பர்ட்டியை 4 பேருக்கு விற்கிறது. 4 பேருக்கு வித்துருவாங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, ஒருத்தருக்கு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வைப்பாங்க, இன்னொருத்தவருக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வைப்பாங்க, இன்னொருத்தவருக்கு 750 ஸ்கொயர் ஃபீட் வைப்பாங்க, இன்னொருத்தவருக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வைப்பாங்க அப்படின்னு மல்டிபிளா வித்துக்கிட்டு போகும்போது பாவம் ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில நேரம் அவங்க பார்க்கறதில்ல, பார்க்காம 4 பேருக்கும் பத்திரப்பதிவு, நமக்கு என்ன டாக்ஸ் இல்லை இது வந்தா சரி, டியூட்டி வந்தா சரி, ஸ்டாம்ப் டியூட்டி வந்தா சரின்னு அவங்க போட்டுறாங்க. அப்படி பண்ணும்போது 4 பேரும் அடிச்சுக்கிட்டு இது ஏன் சொத்துன்னு கடைசியில் சிவில் கோர்ட்ல போய் நின்று 25-30 வருஷம் அலைஞ்சு கடைசியில் நீதித்துறை மேல தப்பா சொல்லிடுவாங்க. கிடையாது, நீங்க வந்து 100% பார்த்து தான் எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கும், எல்லா இடத்துலையும் வந்து மோசடிகள் இருக்கு, ஓகே, இந்த இடத்துல மட்டும் இல்லை. அதனால இந்த 5 விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பயலாலும் ஏமாற்றவே முடியாது. வேற எதுவும் இது சம்பந்தமான டவுட்ஸ், ஏன்னா இது தவிர இது கடல் மாதிரி, இது உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.